மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக அறிந்து கொள்ள தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வருகை தந்திருக்கிறார். மதியழகன், இப்போ இந்த விபத்துல சிக்கி இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அனுமதிக்கப்பட்டிருக்கவர்களுக்கு போதுமான சிகிச்சை வழங்கக்கூடிய அளவிற்கு போதுமான வசதிகள் இருக்கா? லோக்நாயக் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மிக முக்கியமானது லோக்நாயக் மருத்துவமனை. இந்த மருத்துவமனை என்பது அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடியதால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாகவே இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிறது. மேலும் இது அரசு மருத்துவமனை இருந்தாலும் கூட டெல்லியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று. எனவே அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை ஒரு 22 பேர் வரை அங்கு சிகிச்சையில் இருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம். என்றால் முதலில் 10 பேர் பலி 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாம் பார்த்தோம். அந்த வகையில் தற்பொழுது ஒரு 22 பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரினுடைய உடல்நிலை இன்னும் ஆபத்தான கட்டத்திலேயே இருக்கிறது. அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலாவதாக அவர்களை எப்படி காப்பாற்றுவது, அவர்களுக்கான சிகிச்சை எந்த அளிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஆய்வு செய்வார். அதனைத் தொடர்ந்து லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக தற்பொழுது டெல்லி அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே டெல்லி மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அமித்ஷா தற்பொழுது பேசி வரக்கூடிய நம்ம காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்பின் பொழுது மருத்துவமனையை சேர்ந்த அதிகாரிகள், மருத்துவர்களோ அல்லது மருத்துவமனையை சேர்ந்த அதிகாரிகளோ யாரும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க இது காவல்துறையினருடன் மட்டுமே தற்பொழுது உள்துறை அமைச்சர் தற்பொழுது சந்திப்பு நடத்தி பேசி வருகிறார். அந்த சம்பவ இடத்தில் என்ன நடந்தது, சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது, இது தொடர்பான தகவல்களை டெல்லி மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு நேரடியாக தெரிவித்து வருகிறார்கள். மருத்துவமனைக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் சென்றாலும் கூட அவர் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்டவர்களை முதலில் நேரில் சந்திக்காமல் தற்பொழுது டெல்லி போலீசாருடன் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர்களுடன் ஒரு சிறிய சந்திப்பை நடத்தி வருகிறார். 3 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே இருக்கிறார்கள். அது டெல்லி மாநகர காவல்துறையினுடைய டிஜிபி அவரும் இருக்கிறார். அவர் தான் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சம்பவம் தொடர்பான சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன என்பது தொடர்பாக கேட்டு வருகிறார். அதாவது காவல்துறை உயரதிகாரிகள் கூறக்கூடிய தகவல்களை அமைதியாக கேட்டறியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் அவர்களிடம் கேட்டு பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெறுபவர்களை சந்திப்பார் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல சிகிச்சைகள் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்துடனும் உயர் அதிகாரிகளுடனும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி மாநில காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய உளவுத்துறை தலைவரிடம் தொடர்ச்சியாக பிரதமர் அமித்ஷா தொடர்பில் இருந்து தகவல்களை கேட்டறிந்து வருவதாக நாம் பதிவு செய்திருந்தோம். அதே போல டெல்லி மாநகர காவல்துறை ஆணையரும் அவரும் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் உடனடியாக உள்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு என்ன மாதிரியான நிலவரம் என்பது தொடர்பாக கேட்டிருந்த செய்திகளை நாம் பதிவு செய்திருந்தோம். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்தால் அது உள்துறை அமைச்சகம் அது தொடர்பாக அறிக்கை கேட்கும். அதாவது நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் ஏன் நடந்தால் இது என்ன நடந்தது என்பது தொடர்பாக அறிக்கை கேட்கும், விளக்கம் கேட்கும். ஒருவேளை தீவிரவாதிகளினுடைய நாச வேலையாக இருக்கும் பட்சத்தில் அது நேரடியாக தேசிய புலனாய்வு முகமைகள் விசாரணையில் ஈடுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி என்பது ஒரு யூனியன் பிரதேசம். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு இருந்தாலும் கூட டெல்லியினுடைய பாதுகாப்பும் டெல்லியினுடைய காவல்துறையும் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடியது. டெல்லியினுடைய பாதுகாப்பு, டெல்லியினுடைய
காவல்துறை முழுக்க முழுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியது. எனவே டெல்லி அந்த தனது அமைச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய டெல்லியில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததை அடுத்து நேரடியாக அதாவது டெல்லி மாநகர காவல் ஆணையரிடம் மற்றவர்களிடமும் உள்துறை அமைச்சர் நேரடியாக பேசி வருகிறார். சம்பவம் தொடர்பாக என்ன நடந்தது, தற்பொழுது வரை அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன, நாச வேலையா இல்லையா என்பது குறித்து அறுதியிட்டு எதுவும் கூற முடியாது என டெல்லி காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது வரை விசாரணையில் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறது என்றால் தடயவியல் துறையினர் விசாரணையை தொடங்கி 1 மணி நேரத்திற்கு மேலாகக்கூடிய நிலையில் ஏதேனும் அவர்களிடமிருந்து தகவல் கிடைக்க பெற்றதா, வேற ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக இந்த சம்பவத்தினுடைய நிலை என்ன, ஏதேனும் அதாவது இதுதான் இந்த சம்பவத்திற்கு காரணம் என்பது போன்ற துப்பு எதுவும் துவங்கியதா உள்ளிட்டவை தொடர்பாக தற்பொழுது காவல்துறையுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது ஆலோசனை கூட்டம் ஒன்றை மருத்துவமனையிலேயே நடத்தி வருகிறார்.